மாற்றுகிறதற்கு அதையும் மாற்று தீர்ப்பு, பரலோகம் எழுதப்பட்டிருக்கிற தீர்ப்புகள் கூட இந்த ஜெபத்தினால் மாறப்போகிறது. இந்த ஜெபத்தினால் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. உம்மால முடியும் ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. ஸோ 3 நாளைக்குள்ளே நான் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, அவர் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவர், நேரத்தை நமக்கு முன்குறிக்கிற கர்த்தர். நீங்கள் விடாப்பிடியா இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்னா, நீங்கள் எனக்கான அதான் சீயோனுக்கு அவர் இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்திருக்கிற நேரமும் அப்போ சீயோனை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் என்ன பண்றாராமா சொல்லுங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாராமா. அந்த சீயோன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண கர்த்தர் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்றாரு. டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இதுக்கு மேல அதான் உலகத்துல கூட சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு மேல உன் நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன நம்புறேன்னா, கர்த்தரதை காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. காலங்கள் கரத்துல இருக்கிறது. ஆமென். சிலருக்கு இந்த வருஷம் முடிகிறதுல இருந்து நான் நம்புறேன் ஒரு நல்ல டைமை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சிலருக்கு இந்த மாதம் முடியில இருந்து கர்த்தர் ஒரு நல்ல டைமை ஆரம்பிக்கிறார். இந்த 100 days ஜெபம் முடியும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில நல்ல சமயங்கள் ஆரம்பிக்க போகிறது, நல்ல நேரங்கள் ஆரம்பிக்க போகிறது. அந்த நேரத்தை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்றதுக்கு கர்த்தர் வல்லவர். நல்ல